செல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு 1/4 டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். 1/4 டம்ளருக்கு 1 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு மணி நேரம் ஊறினா போதும். இப்போ இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். மிக்சியில் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ரொம்ப பருப்பாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கரகரப்பாக வடை பதத்துக்கு அரைச்சிக்குவோம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. மாவு இந்த பதத்துக்கு அரைச்சிக்கிட்டால் போதும், கரகரப்பாக. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வச்சுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, பொடியாக கட் பண்ண இஞ்சி, ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கிறிஸ்பியாக வரணுன்றதுக்காக ஒரு ஸ்பூன் அரிசி மாவு இது கூட சேர்த்துக்கலாம். அரிசி மாவு அந்த கிறிஸ்பியாக இருக்கிறது ஒரு முறுமுறுப்பு தன்மையை கொடுக்கும். இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இந்த மாதிரி பால் கவர் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணியை தடவிட்டு வடையை தட்டி இப்படி போட்டுருங்க. இந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக சும்மா சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி தொட்டு கூட சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸில் காஃபியோடு இது வச்சு சாப்பிடலாம். இல்லைன்னா மதியானம் லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் இருக்கும்போது அது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது மசால் வடை மாதிரியும் இல்லாமல் மெது வடை மாதிரியும் இல்லாமல் நடுப்பட்ட ஒரு ஸ்டேஜில் இருக்கும். ரொம்ப சுவையாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸின்றதுனால அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். இப்போ மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. எல்லாம் செவந்து வருது பாருங்கள். எப்படி பார்க்கும்போதே ஒரு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஒரு சாஃப்டாக இல்லாமல் நம்ம திருப்பி போடும்போது ஒரு கிறிஸ்பியான ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இப்போ வடையெல்லாம் வெந்துருச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது தட்டில் எடுத்து வச்சுருக்கலாம். வடையை பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இது வாசனையாக சூப்பராக சுவையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.